Praise Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. Welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message about the continuation of the Feast of Pentecost that can change your lives forever. Watch with faith and expectation, you'll be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to speak to you about the greatest power in heaven and on earth that was poured out on those people who obeyed the commands of Jesus on the first feast of Pentecost. Hallelujah. In your houses once again. இன்னொரு விஷயம், உங்கள் வீடுகளில் அந்த மேலான வல்லமை பற்றி பெண்டெகாஸ்ட் நாளில் ஹல்லேலூயா ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு காத்து கொண்டிருந்தவர்கள் மேலே ஊற்றப்பட்ட உலகத்திலே மேலான வல்லமை பற்றி பேசும்படிக்கு கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் டியூனிங் இன். நீங்கள் கூட கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். Greetings to all my wonderful and faithful viewers in the matchless name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தருக்கும் உண்மையாக நீங்கள் தொடர்ந்து இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அவருடைய மேலான நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். In the next half hour, the power of the Most High God, the resurrection power that brought up Jesus Christ from the dead, hallelujah, that was poured out on man on the first feast of Pentecost, going to come upon each one of you. இந்த அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த பெண்டிகாஸ்ட் பண்டிகை அன்றைக்கு ஹல்லேலூயா ஊற்றப்பட்ட வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரின் உயிரோடு எழுப்பின உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது ஹல்லேலூயா உங்கள் மேலே எல்லாம் ஆண்டவர் ஊற்றப் போகிறார். It's going to come upon each one of you if you want it, and it will revolutionize your lives forever. As it did in the 120 who waited for it in the upper room. அன்றைக்கு 120 பேர் அந்த மேலறையில் காத்திருந்து ஹல்லேலூயா அவர்கள் மேலே அந்த உன்னதத்திலேருந்து வல்லமை ஊற்றப்பட்டு அவர்களோட வாழ்க்கை இன்றைக்கு வரைக்கும் மாற்றிக்கொண்டிருக்கிற வல்லமை ஊற்றப்பட்டது போல் இன்றைக்கு உங்கள் மேலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தர் மேலே ஆண்டவர் ஊற்றப் போகிறார். Hallelujah. If you need prayer, call that number on the screen. Whatever impossible situation you're in can be changed in an instant through prayer. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் அந்த டெலிஃபோன் நம்பர் கூப்பிடுங்கள். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் கூட ஜெபிக்கும்போது அட்சணமே ஆண்டவர் அந்த நிலவரம் மாற்ற வல்லவராக இருக்கிறார். God's help becomes available to you in prayer. ஜெபிக்கும்போது தேவனுடைய உதவி உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். Shall we constrain him to come? அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசன், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பி அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஓ மாவியே ஊற்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை வருந்தி அழைக்கும்போது அவர் வருகிற தேவனாக இருக்கிறார். In the Old Testament, the Israelites had several different feasts that they had to observe each year, like the feasts of Passover, Pentecost and Feast of Tabernacles. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அநேக விதமான பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் வருஷந்தோறும் கட்டளையிட்டிருந்தார். அது எது என்றால் பஸ்கா பண்டிகை, பெண்டிகாஸ்ட் பண்டிகை, கூடார பண்டிகைகளெல்லாம் கொண்டாடினார்கள்.
and they were at set times based on the cycle of the moon and certain other criteria. அதெல்லாம் எப்படி கொண்டாடினார்கள் என்றால் அதுக்கு குறித்த நேரம் இருந்தது. அந்த பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சந்திரனுடைய இடத்தை கூட பார்த்து வேறு காரியங்கள் கூட கணக்கு போட்டு அவர்கள் இந்த காலத்தில் இந்த பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். The times had been ordained by God and couldn't be changed. தேவனாலவே அந்த நேரங்கள் குறித்து வைத்திருந்தது, அது மாற்ற முடியாது. These were special times that God had set aside to bless his people. கர்த்தரோட ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு விசேஷித்த இந்த மாதிரி நாட்களில் குறித்து வைத்திருந்தார். He had already established when to show them favor. அவருக்கு கர்த்தருடைய ஜனங்களுக்கு தயவு காட்டும்படிக்கும் ஆசீர்வதிக்கும்படிக்கும் நேரத்தை குறித்து உறுதிப்படுத்தி வைத்திருந்தார். Just like them, there are also set times God has ordained to show us favor when you obey God's word. அதே போலவே இன்றைக்கு நமக்கு கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் இன்றைக்கும் நாம் கர்த்தர் ஜனங்களாக இருக்கிறோம், நமக்கும் கர்த்தர் தயவு செய்ய ஆசீர்வதிக்க குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். The main set times for the Israelites in the Old Testament revolved around the 7 feasts of the Lord which they had to celebrate throughout the year to celebrate and honor their God. முக்கியமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு தன்னுடைய தேவனை கொண்டாடும்படிக்கும் கனப்படுத்தும்படிக்கும் 7 பண்டிகைகள், அது 3ஆக பிரித்து இருக்கிற பண்டிகைகளை வருஷந்தோறும் கொண்டாட வேண்டுமா இருந்தது. These were portals. There were portals that would open in these seasons that did not open at normal times. வழக்கமான காலங்களில் விசேஷமான ஒரு பலகணைகளை வாசல்களை திறக்கும். இந்த பண்டிகை காலத்தில் அது வழக்கமான நேரத்தில் அது திறக்காது. And they would have a continuous overflow of blessings and favor. ஜனங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதிகமாக கர்த்தருடைய தயவும் அவர்கள் மேலே ஊற்றப்படும். On their lives and on their families. அவர்களுடைய வாழ்க்கை மேலேயும் அவருடைய குடும்பங்கள் மேலேயும் தாராளமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்தில் அந்த பலகணி மூலமாக ஊற்றப்படும் என்று பார்க்குறோம். The feasts were God's appointed times and seasons for his people to experience more of God's presence in their lives. இந்த பண்டிகையில் என்னத்துக்கு கொண்டாட வேணுமா இருந்தது, இன்னும் அதிகமாக தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடும்படிக்கும் அவருடைய எல்லை இல்லாத ஆசீர்வாதத்தையும் தயவையும் அவருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலையும் அனுபவிக்கும்படிக்கும் இந்த பண்டிகை கொண்டாட வேணுமா கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். And also for a door of breakthrough to open their lives which they have been waiting for a long time. அநேக விதமான தடைகளும் விண்ணப்பங்களும் காரியங்களும் கூட முன்னேற முடியாத தடையாக இருந்த காரியங்கள் எல்லாம் கூட அந்த மாதிரி பண்டிகை நாட்களுக்கு தன் தேவனை கொண்டாடும் போது விசேஷமான வாசல் திறந்ததுன்னு பார்க்குறோம். விடுதலையின் வாசல் கர்த்தர் அவர்களுக்கு திறந்தார். அநேக நாட்களாக நீடித்த நாட்களாக காத்து கொண்டிருந்த காரியத்துக்கெல்லாம் விடுதலையின் வாசல் அப்போ பண்டிகை நாட்களில் திறப்பார். ஃபார் அ ஹீலிங், ஃபார் அ ட்ரீம் டு கம் டு பாஸ், அ ப்ராப்ளம் டு டேர்ன் அரவுண்ட். நீங்கள் அநேக நாட்களாக வியாதியாக இருக்கலாம், விசேஷமாக பண்டிகை நாட்களில் கர்த்தர் விடுதலையின் வாசல் திறக்கிறாரு சுகத்துக்காக. வேறு காரியங்கள் கூட உங்களுக்கு பிரச்சனைக்காக நீங்கள் வேண்டிக் கொண்டிருந்திருந்தால், ரொம்ப காலம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்திருந்தா கூட அதுக்கு ஒரு மாற்றம் ஆண்டவர் அது சரிப்படுத்துகிற காலமாக இருக்கிறது. நீங்கள் அநேக காரியங்கள் நீங்கள் கனவு கண்டு செய்ய வேண்டும் என்று நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்திருந்தது கூட அந்த மாதிரி நாட்களில் கர்த்தர் விசேஷமான கிருபைகள் அளித்தார்னு பார்க்குறோம். This feast of Pentecost season can bring about a turn round when you celebrate and honor your God like the Israelites did. இப்பொழுது நாம் பெண்டிகாஸ் பண்டிகை காலத்தில் இருக்கிறோம். அப்போது நாம் நம்முடைய தேவனை நாம் கொண்டாடி அவரை கனப்படுத்தும் போது இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி செய்தார்களோ அப்படி நாம் செய்யும்போது நமக்கும் ஒரு விடுதலையின் வாசல் ஒரு மாற்றத்தை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார்.
In Psalms we read about that God's favor surrounds us like a shield. காருண்யத்தை போல கர்த்தருடைய தயவு அவருடைய ஜனங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சங்கீதக்காரர் எழுதுகிறார். Favor does not come and go. It's always with us. கர்த்தருடைய தயவு கொஞ்ச காலம் வரும், அப்புறம் திருப்பி போகிறதில்லை. அது எப்பொழுதும் நம் கூடவே இருக்கும். But there are set times where God's favor will show out and bring you from the background to the foreground. ஆனால் அதுக்கு அதே அந்த கர்த்தருடைய கிருபை நம்மள இருக்கிறத வெளிப்படுத்தும்படிக்கு கர்த்தர் குறிப்பிட்ட நேரத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் பின்னாடி எங்கேயோ இருந்தால் முன்னே கொண்டு வந்து நிற்க வைக்கும்படிக்கு அந்த மாதிரி ஒரு நேரங்களை தேவனாகிய கர்த்தர் குறித்து வைத்திருந்தார். Accelerate your dreams and make them faster than your thoughts. நீங்கள் நினச்சி செய்ய வேண்டும் என்று எவ்வளோ காரியங்கள் காலமாக கூட செய்து கொண்டு இருந்திருக்கலாம். அது சீக்கிரத்தில் அது முடிக்கும்படிக்கு அது அந்த குறித்த காலத்தில் ஆண்டவர் செய்வார். இம்பாசிபிள் கேசஸ் அன்எக்ஸ்பெக்ட்லி டேர்ன் அரவுண்ட். அது கைவிட்டப்பட்ட பிரச்சனைகள், தீராத வியாதிகள், மனுஷனால் கூடாத காரியங்கள் எல்லாம் கூட சடுதியில் அற்புதமாக செய்கிற தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார். You are in this feast of Pentecost season in your set time. இந்த பெண்டிகாஸ்ட் பண்டிகை நாட்களில் கர்த்தர் தயவு செய்யும் காலம் இல்லை, உங்களுக்கு கர்த்தர் தயவு செய்யும் காலத்தில் இந்த பண்டிகை நாட்களில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். For God's favor to show out in your life. கர்த்தருடைய கிருபை மேலே இருக்கிறது, கர்த்தருடைய தயவு அது வெளிப்படுற ஒரு காலம் வந்திருக்கிறது. During the feast seasons there are open heavens and the presence of the Spirit of God is much closer to His people than at normal times. இந்த பண்டிகை நாட்களில் நாம் என்ன பார்க்குறோம்? திறந்த வானம் உண்டு. அப்போது அந்த வானம் திறக்கும்போது அதிகமாக பரிசுத்தாவியானவர் கர்த்தர் அவருடைய ஜனங்கள் மேலே ஊற்றுவார். அப்போ கர்த்தரோட பிரசன்னம் அவருடைய ஜனங்களுக்கு கிட்ட இருக்கும். அது சாதாரணமான காலத்தில் எப்படி இருக்கிறதோ அதை விட அதிகமாக கர்த்தரோட பிரசன்னம் அவருடைய ஜனங்கள் கிட்ட இருக்கும். Hence things that are slow and progressing will accelerate when the anointing of the Holy Spirit increases in and around you. அப்பொழுது என்ன சம்பவிக்கும்? மொல்லமாக ஒரு சில காரியங்கள் ரொம்ப மொல்லமாக போய்கொண்டு இருக்கிறத அது சீக்கிரமாக ஏன்னு சொன்னுங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்கள் சுற்றிலும் அது அதிகரிக்கும் போது மொல்லமாக ரொம்ப காலம் ஆகிக்கொண்டிருக்கிறதெல்லாம் வேகத்தில் அது நிறைவேறும். It will be like slipping on oil. You will be at your destination much faster than expected. எண்ணெய் மேலே நம்ம சருங்குனா ரொம்ப சீக்கிரம் அந்த ஆண்டை நம்ம போய் சேருவோம். அதே மாதிரி பரிசுத்தாவி அபிஷேகம் கூட எண்ணெய் போலத்தான். பரிசுத்தாவியானவர் இறங்கும்போது நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல சீக்கிரமாக போய் சேருவீர்கள். It may not have happened before. Don't give up on what God has promised, because you have come into your set time of favor. முன்னே இப்படி நடந்திருக்காது உங்கள் வாழ்க்கையில். ஆனால் நீங்கள் காத்து சோர்ந்து போகாதீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு தயவு செய்யும் காலம் வந்துவிட்டிருக்கிறது. God has favor, ideas and the right people waiting for you. கர்த்தருடைய தயவு ஆலோசனைகளும் சரியான ஆட்கள் கூட உங்கள் நோக்கத்தை நிறைவேற்ற, உங்கள் ஆசையை உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற ஆட்களை கூட ஏற்படுத்தி கொடுப்பார். Try again because you are in a set time of favor and there will be an anointing of ease. நீங்கள் இது நடக்காதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாள் நான் பிரயாசப்பட்டுருக்கிற இது நடக்கலைன்னு சொல்லிவிட்டு சோர்ந்து போகாதீர்கள். திருப்பி முயற்சி செய்யுங்கள். ஏன்னு சொன்னால் இப்பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் பரிசுத்தாவி அதிகமாக ஆண்டவர் ஊற்றுகிறார். God is going before you and He will set everything in place. தேவனாகிய கர்த்தர் முன்பாக சென்று சரியில்லாததெல்லாம் அவர் சரிப்படுத்துவார். Hallelujah. Everything might have been looking against you.
But in this set time, God is going to promote you, push you and set you up on high. உங்களுக்கு விரோதமாகவே தான் ஆசீர்வாதத்துக்கு தடைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த குறித்த காலத்தில் தேவனாகிய கர்த்தர் வந்து உங்களுக்கு உயர்வை கொடுக்க போகிறார். மேலே தூக்கி மேலான இடத்துல உங்களை வைக்க போகிறார். God will bring you divine connections and they are already ordained to come across your path. தேவனாகிய கர்த்தர் தெய்வீக தொடர்புகள் ஏற்படுத்துவார். அது வந்து உங்கள் வாழ்க்கையின் வழியாக கடந்து வரும்படிக்கு கூட ஏற்கனவே இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். You might not be able to see how it is going to happen in the natural. Don't believe the lies of the devil. இயற்கையாக நம்ம பார்த்தா அது முற்றிலும் நடக்காதுன்று ஒரு நேரத்தில் நீங்கள் அப்படி நினச்சி கொண்டு இருக்கலாம். இது இவ்வளோ நாள் நாங்கள் பிரயாசப்பட்டோம், இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிசாசுட பொய்களை நீங்கள் நம்பாதீர்கள். The creator of the universe has already established a set time and his power is much greater than any force that is trying to rise up against you. உலகத்தை சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவன் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தயவு செய்ய காலம் அவர் குறித்து வைத்திருக்கிறார். அவருடைய வல்லமை வந்து இந்த உலகத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த வல்லமைக்கும் மேலான வல்லமையாக இருக்கிறது. Get in agreement with God, believe and confess what he says. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பாக நீங்கள் அறிக்கையிட வேண்டும், பேச வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். Lord, I believe that this is my set time for favor. God's word says everything is possible to them that believe. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாவற்றையும் கூடும் என்று. அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தாவே, எனக்கு தயவு செய்யும் காலம் வந்துவிட்டு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன்னு நாம் அறிக்கையிட வேண்டும். The things you tried to work out in the past and didn't succeed, you have to confess that it is the set time for favor. கடந்த நாட்களில் நீங்கள் முயற்சி செய்யும்படிக்கு பிரயாசப்பட்ட காரியங்கள் எல்லாம், அது நடக்காத போன காரியங்களெல்லாம் கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் எனக்கு தயவு செய்யும் காலம் இப்போ வந்துவிட்டுருக்கிறது, ஹல்லேலூயா என்று சொல்லிட்டு நாம் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்ய வேண்டும். That your set time for favor and acceleration, things that did not work out before you, you must try and do it again. உங்களுடைய கர்த்தருக்கு உங்களுக்கு தயவு செய்யும் காலம் வந்து விட்டதும், உங்களை உயர்த்தி வைக்கிற நேரம் வந்து விட்டதும் என்று நீங்கள் அறிக்கையிட வேண்டும். நீங்கள் ஏற்கனவே நீங்கள் முயற்சி செய்து நடக்காத காரியங்களன்னா திருப்பி அது செய்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் இது ஒரு புதிய காலமாக இருக்கிறது. பிகாஸ் திஸ் இஸ் அ நியூ சீசன். இட் மே நாட் ஹேவ் ஹேப்பன் இன் த பாஸ்ட், பட் யூ ஹேவ் டு கம் இன் டு அ செட் டைம். முன்னே காலத்தில் இது நடக்காத இருந்திருக்கலாம், ஆனாலும் அந்த குறித்த நேரத்துக்கு வர வேணுமா இருக்கிறது. God has favor waiting for you, ideas waiting for you, the right people waiting for you. Try it again. தேவனிடத்தில் அந்த அவருடைய தயவு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. புதிய புதிய ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறது. சரியான ஜனங்கள் கூட உங்களுக்கு அது நிறைவேற்றும்படிக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் நடக்காததெல்லாம் கூட திருப்பி முயற்சி செய்ய வேண்டும். God's word says that even if a good man falls 7 times, he will lift him up again. கர்த்தர் வார்த்தையில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? நீதிமான் 7 தரம் விழுந்தால் கூட கர்த்தர் அவர்களை தூக்கி நிற்க வைக்கிறார் என்று. You are in a set time of favor and God is breathing in your life in a new way. உங்களுடைய குறித்த நேரம், தயவுசெய்யும் காலம் வந்துவிட்டு இருக்கிறது. ஒரு புதிய வழியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னம் உங்கள் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. He is giving you ability, determination and strength to do what you couldn't do before. இந்த காலகட்டத்தில், திறந்த வானம் இருக்கிற காலகட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் வந்து முன்ன நீங்கள் செய்ய முடியாத காரியங்கள், உங்களுக்கு திறமை இல்லாத இருந்தது, உங்களுக்கு அவ்வளோ ஒரு தைரியம் இல்லாத இருந்த, பலனும் இல்லாத இருந்த காரியத்தை ஒரு புதிய வழியில் அது செய்யும்படிக்கு முன்ன
செய்ய முடியாததே செய்ய முடியும்படிக்கு கர்த்தருடைய பிரசன்னம் இன்னும் அதிகமாக உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆல் த்ரூ த டே, எஸ்பெஷலி when things are bad, say, Lord, I want to thank you that this is my set time of favor. ஒரு நாளெல்லாம் கூட சூழ்நிலை விரோதமாக கூட இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அறிக்கையிட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிட வேண்டும். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் எனக்கு தயவு செய்யும் காலம் வந்து விட்டுருக்கிறது, குறித்த நேரம் வந்து விட்டுருக்குது. தேங்க்யூ தட் யூ ஹெல்பிங் மீ டு டூ வாட் ஐ குட் நாட் டூ ஆன் மை ஓன். இவ்வளோ நாள் நான் முயற்சித்து செய்ய முடியாததே இப்பொழுது அது நிறைவேற்றும்படிக்கு நீர் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறபடியால். In Psalm 102, we see the psalmist is in great trouble and he starts praying, listing all his troubles. சங்கீதம் 102 நாம் வாசித்தா சங்கீதக்காரன் வந்து பயங்கரமான ஒரு உபத்திரத்தில் இருந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு? ஜெபிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அவருடைய சோதனைகள் எல்லாம் கூட, உபத்திரங்கள் எல்லாம் கூட ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று சொல்லி 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 கர்த்தரில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ப்ரே ஷோஸ் யூ த வே ஃபார் பிரேக் த்ரூ. நீங்கள் ஜெபிக்கும்போது எல்லாவற்றிலேருந்து விடுதலையின் வாசல் திறக்கிறதுக்கு வழியாக இருக்கிறது. ஹீ போஸ் அவுட் ஆல் டு காட் இன் ப்ரே இன் த ஃபர்ஸ்ட் 11 verses. சங்கீத 102 முதல் 11 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் வந்து ஜெபத்தில் முழு பிரச்சனைகளும் போராட்டங்களும் பயங்கரமான சூழ்நிலை எல்லாம் கூட ஜெபத்தில் ஆண்டவருக்கு சொல்லுகிறார். வாட் ஆர் யூ டூயிங் டுடே? நீங்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? த வேர்ல்ட் இஸ் இன் அ டெரிபிள் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் வித் த wrath ஆஃப் காட் பீங் poured அவுட். இன்றைக்கு உலகமே ஒரு வழியாக இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஏனென்றால் கர்த்தரோட கோபாக்கினி எல்லார் மேலேயும் இந்த காலகட்டத்தில் ஊற்றி கொண்டிருக்கிறார். on all mankind the wrath of God is being poured through corona, pestilence, plagues and natural calamities. விசேஷமாக கர்த்தரோட கோபாக்கினி இந்த கொரோனா கொள்ளை நோயினாலேயும் வாதைகளினாலேயும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வாய்ந்த ஆபத்துகள் நேரிட்டு கொண்டிருக்கிறது காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். If man is going to overcome all the evil powers rising up against him in one day, you have to rise up early and spend time in prayer. இன்றைக்கு மனுஷனுக்கு ஒரு நாளில் நேரிடுற சோதனைகளும் பிரச்சனைகளும் பொல்லாத ஆவிகள் விரோதமாக படையெடுக்கிற ஆவிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அனுதினமும் கூட காலையில் எழுந்து ஜெபிக்கிறதுக்கு அதிகமான நேரத்தை செலவு செய்ய வேண்டும். Yet rise up early and spend time in prayer, connecting to the Holy Spirit of God and getting empowered. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அதிகாலையில் எழுந்து அதிகமாக ஜெபத்தில் பரிசுத்த ஆவியான தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அப்படியே நீங்கள் தொடர்பு கொண்டு இருக்கும்போது ஜெபிக்கும்போது நீங்கள் பலனடைவீர்கள். இட் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் சார்ஜிங் யுவர் மொபைல் ஃபோன். டெய்லி நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனுங்களை சார்ஜ் பண்ணுறீங்க. அதே போலவே தான் இந்த காரியம் கூட. த பேட்ரி பவர் அவைலபிள் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த டைம் யூ கனெக்டட் டு த பவர் சோர்ஸ். அப்பொழுது அந்த பேட்டரியோட வல்லமை எதுக்கு சம்மந்தப்பட்டு இருக்கிறது? எவ்வளோ நேரம் நீங்கள் அந்த ப்ளக்கை வந்து கரண்ட் வர பாயிண்ட்டுக்கு குத்துறீங்களோ அவ்வளோ பவர் தான் உங்கள் மொபைல் ஃபோன் பேட்டரிக்கு இருக்கும். மேன் ஸ்பிரிச்சுவல் பேட்ரி இஸ் ப்ராக்டிகலி டெட் டுடே. இன்றைக்கு மனுஷனோட ஆவிக்குரிய பேட்ரி வந்து முக்கால்வாசி செத்த நிலைமையில் இருக்கிறத பார்க்குறோம். அண்ட் இஃப் யூ டோன்ட் சார்ஜ் இட் ஆன் அ டெய்லி பேசிஸ் யூ வில் நாட் ஹேவ் பவர் இன் யர் மவுத். தினமும் மனுஷன் வந்து தன்னுடைய ஆவிக்குரிய பேட்டரியை சார்ஜ் பண்ணாத இருந்தால் உங்கள் வாயில் உங்களுக்கு வல்லமை இல்லாத போகும். as angels will be weakened on your behalf. அப்பொழுது உங்களுக்குள்ள தேவ தூதர்கள் பலன் எழுந்து போவார்கள். and the devil will be empowered and rise up against you and overcome you in a day too. அப்பொழுது சத்ரு வந்து உங்களுக்கு சத்ரு பலனடைவான். நீங்கள் பலனடையாத போனால் சத்ரு பலனடைந்து உங்களுக்கு விரோதமாக ஒரு நாள்லேயே
படையெடுத்து உங்களை மேற்கொள்ள முடியும். In Psalm 102 we read about the psalmist being overwhelmed by his troubles and is all about to give up. சங்கீதம் 102 முதல் 11 வசனங்கள் வாசித்தா சங்கீதக்காரன் வெள்ளம் போல் அந்த அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் அவரை முழுக செய்கிற அளவுக்கு இருந்ததை வாசிக்கிறோம். எல்லாம் விட்டு சோர்ந்து போய் இன்னும் ஆவாத ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறார். When as he prays fervently, realization comes in verse 12. ஆனால் ஊக்கமாக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும்போது 12ஆம் வசனத்தில் திடீர்னு வல்லமை பெற்றுக்கொண்டு அந்த உணர்வும் அந்த வெளிப்பாடும் வருகிறத பார்க்குறோம். In verse 12 we read, he says, "But you, O Lord, shall endure forever. You are still on the throne, and the remembrance of your name to all generations." In verse 13 we read, "You will arise and have mercy on Zion, for the time to favor her. Yes, the set time has come." Hallelujah. சங்கீதம் 102 12-13 வாசித்தான், கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. Hallelujah. Zion is the church and you can put your name in that place. சியோன் சபைக்கு ஒப்பாக இருக்கிறது. அந்த இடத்துல உங்கள் பேருங்க நீங்கள் போடலாம். You will arise and have mercy on Sarah for the set time to favor her. Yes, the set time has come. அப்பொழுது நான் என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தாவே நீர் எழுந்தருளி சாராளுக்கு ஹல்லேலூயா இறங்குவீர். ஏனென்றால் சாராளுக்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்துவிட்டபடியால். He will arise and have mercy on all the saints of God listening to this message, for the time to favor them, the set time has come. எனக்கு மட்டும் இல்லை, இப்பொழுது இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தருக்கும் கூட தேவனாகிய கர்த்தர் எழுந்து அருளி ஹல்லேலூயா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பரிசுத்தவான்களுக்கும் ஹல்லேலூயா இறங்குவார். அவர்கள் ஏனென்றால் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு அந்த தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்துவிட்டு இருக்கிறபடியால். This revelation came to the psalmist as he was pouring out his complaint to the Lord. இது இந்த வெளிப்பாடு எப்போ வந்தது? அவர் சங்கீதக்காரன் கர்த்தரிடத்தில் ஜெபத்தில் முறையிட்டு கொண்டிருந்த போது இந்த காரியம் வெளிப்பட்டது. Deep down he knew that there was a set time of favor in his future. உள்ளுக்குள்ளே உள்ளத்தின் ஆழத்திலேருந்து சங்கீதக்காரனுக்கு அந்த வெளிப்பாடு வந்தது. வரும் நாட்களில் எனக்கு தயவு செய்யும் காலம், தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ள நேரமும் காலமும் வருகிறது என்று. The Israelites had gone through 70 years hardships and God said, "Don't worry, things are going to change." 70 வருஷம் இஸ்ரேல் ஜனங்க கஷ்டப்பட்டு போராடி கொண்டிருந்த காலத்தில் கர்த்தர் இறங்கி இன்னும் கவலைப்படாதீர்கள், எல்லாம் மாறப்போகிறது என்று சொன்னார்கள். A set time of favor has come. உங்களுக்கு தயவு செய்யும் காலம் வந்துவிட்டது. God's word says he will arise and have mercy. He will step in against your enemies. கர்த்தர் வார்த்தை என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் எழுந்தருள்வார். அவர் இறங்கி சத்ருக்களை விரோதமாக வர சத்ருக்களை மேற்கொள்வார். When God arises, the enemies will be scattered. கர்த்தர் எழுந்தருளும் போது சத்ருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். Sickness defeated, addictions broken. வியாதிகள் சுகமாகும். அடிமைதனத்தில் இருக்கிறவர்கள் விடுதலை ஆவார்கள். Lack, struggle, poverty will come, hallelujah, to an end. குறைவு, போராட்டம், தரித்திரம் எல்லாம் முடிவுக்கு வரும். He will go before you pushing the forces of darkness. தேவனாகிய கர்த்தரே முன்பாக சென்று இருளன் அந்தகார சக்திகளை தள்ளி விடுவார்கள். மேக்கிங் a way where there was no way. வழியில்லாத இடத்துல கர்த்தர் வழியை திறப்பார். The enemies you saw, you will see no more. இதுவரைக்கும் பார்த்த சத்ருக்களை திருப்பி நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். I'm going to pray for you now.
இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இஸ்ரவேலின் துதிகள் வாசம் செய்கிற மகா பரிசுத்த தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே, இந்த பண்டிகை இந்த பெண்டிகாஸ் பண்டிகை நாட்களோட வல்லமை கர்த்தாவே, உன்னதத்திலேருந்து நீர் உம்முடைய ஜனங்க 120 பேர் மேலே அந்த ஆதி பண்டிகை நாளில் ஊற்றுனீரே. இந்த நாட்களில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவருக்கும் கர்த்தாவே நீ எழுந்தருளி அவங்களுக்கு இறங்க வேணுமா ஜெபிக்கிறேன். ஏனென்றால் சியோனுக்கு தயசேம் காலமும் குறித்த நேரமும் வந்து விட்டபடியால் ஒருத்தருக்கும் கர்த்தாவே நீ தயசெய்ய வேணுமா ஜெபிக்கிறேன். இறங்க வேணுமா ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலை, ஒரு அற்புத கர்த்தா, அவனுடைய ஆவியை ஊற்று கர்த்தா. இப்பொழுதே உயிர்த்தெழுந்த வல்லமை, அபிஷேக வல்லமை ஒருத்தர் மேலே ஊற்ற வேணுமா ஜெபிக்கிற கர்த்தா. இப்பொழுதே நீ விடுதலை கட்டளை, சுகம், தீராத வியாதியும் கர்த்தா, பிரச்சனை போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு இப்பொழுதே விடுதலை தருவன்மா ஜெபிக்கிறேன். இந்த பண்டிகை நாட்களோட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கிருபைத்தாரு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Dear Lord Jesus, I pray, Lord, that you pour out your Holy Spirit, your resurrection power in each and everyone listening to this message, Father. Lord, arise and have mercy on all the saints who are listening to this message, Father, because the set time has come. And a time to favor Zion has come. To favor your saints in this festival season has come, Lord Jesus. Open the windows of heaven and pour out your blessing. They don't have room enough to contain. Open a door of breakthrough. Pour your spirit on them, Father. Let them be delivered, Lord Jesus. Set the captives free. Heal the sick. Let them be blessed, Father, in this Pentecost season. In Jesus' name I pray with thanksgiving. Amen. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் இந்த முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்கின விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்பி கொடுங்கள். பண்டிகை நாட்களில் கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்க அவர் தேவனை கனப்படுத்தினார்கள். கனப்படுத்தும் போது கர்த்தர் வானத்தின் பலனை திறந்து எல்லையில்லாத ஆசீர்வாதத்தை வருஷிக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். If this message is a blessing to you, contact us by phone. Your testimony is a blessing to many. If you want to uphold this ministry, please send your offerings to the account number mentioned on the screen. In festival days, Israelites used to honor the Lord. When you sacrificially give an offering to honor the Lord will pour out, open the windows of heaven and pour out blessings you don't have room enough to contain. If you want individual prayers, contact us by phone. Friday morning 10 to 2, individual prayers will be made for your deliverance. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த டெலிஃபோன் நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை காலையில் 10லேருந்து 2 வரைக்கும் தனிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். வந்து உங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். Do not forget, till we meet again, that Jesus Christ is Lord. May the Lord bless you.